மீஞ்சூர் மேம்பால பணிகள் தாமதம், ஆட்சியரிடம் பொதுமக்கள் நேரடி முறையீடு. மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே மந்தகதியில் நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணிகளை மாவட்ட ஆட்சியர் கவிதா ஆய்வு செய்தார். அப்போது பொதுமக்கள் மற்றும் பேருந்து நடத்துனர் ஒருவர் பல ஆண்டுகளாக நடைபெறும் பணிகளால் கடும் அவதி ஏற்படுவதாக கூறி பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து மேம்பால பணிகளை 1 மாதத்திற்குள் முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் இன்னைக்கு காலைல என்ன நடந்து சொல்லுங்க. இந்த இடத்துல 5 வருஷமா அவர் சொல்றது ஐயா ஐயா அவர் சொல்றது காலையில 5 வருஷமா நிறைவேறிட்டு 5 வருஷமா பஸ் டிராபிக் தான் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இங்கே நிக்குது. பப்ளிக் பிரச்சனை அதுக்கு சொல்றத கம்ப்ளைண்ட் பண்ண தான் வந்தேன். லெவல் கிராஸ் இந்த ஒர்க்ஸ்லாம் போகுதுன்ட்டு ஒரு ஜென்ரல் விசிட்டு. நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தோணுதோ அதெல்லாம் கொஞ்சம் வேகப்படுத்தி முடிக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா இமீடியட்டாக அதெல்லாம் பப்ளிக் யூட்டிலைசேஷனுக்கு வந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக மக்கள் கோரிக்கைங்கிறதுனால. ஓகே, தேங்க்யூ. மேன் பவர் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறதா இல்லை, இப்போ ஒரு 60 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இப்போ மொபைலைஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அடிஷ்னல் மேன் பவர். அப்படியா? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. சரி, நான் இப்போ சர்ப்ரைஸ் விசிட் வரேன். ஓகே, அதே மாதிரி இப்போ எவ்வளோ நாளில் இது முடிக்கப்படுது? இன்னும் 1 மந்த்துக்குள்ளார ஸ்பீடப் பண்ணி முடிக்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கடந்த ஆட்சியில ஒரு 38 கோடி ரூபாய்க்கு 9 ஏரிகளை தூர்வாரம் சீர்படுத்துறது தான். சரிங்க, இங்கேயா நம்ம திருவள்ளூர்லயா? இந்த இடத்துல பக்கத்துல தான் அந்த ஏரியோட கரைகள் மட்டும் தான் மண்ணு கொட்டப்படுது. ஏரியில இருக்கிற எந்த ஒரு இதுவுமே அது நான் ஒரு செப்பரேட் இன்ஸ்பெக்ஷன் பாக்குறேங்க, பார்த்துட்டு என்ன நடவடிக்கை இருக்கு. இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு வந்து அந்த மினி ஸ்டேடியம் அது போல விஷயங்கள் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குவாலிட்டி ரொம்ப லோவா கட்டுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கலப்பட விஷயங்கள், ரேஷியோ எல்லாம் குற்றச்சாட்டு. என்னென்ன லெவல்ல டெஸ்டிங் எடுக்கணுமோ அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணி தான் ஃபாலோ பண்ணி தான் ஃபண்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சொன்னீங்கன்னா நம்ம ரீசெக் பண்ணலாம். தேங்க்யூ. அதுவும் அப்படிதான் மேடம், வெறும் கரையில மட்டும் ஒன்னதான் கொட்டுறாங்க, ஒண்ணுமே பண்ணல. அதுக்கு 38 கோடி ரூபாய். அது நான் செக் பண்ண சொல்றேன். நேத்து நீங்க நியூஸ் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நேத்து முந்தா நேத்து பார்த்தேன், செக் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.